Hi friends, welcome to our channel. இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஃப்ளவர் வேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை பண்ணுறதுக்கு நியூஸ் பேப்பரும் ஒரு சின்ன கார்ட்போர்டும் இருந்தால் போதும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த நியூஸ் பேப்பரை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதோட அகலம் வந்து ஒரு 5-6 சென்டிமீட்டர்ஸ் இருக்கலாம். எக்ஸாக்டாக இவ்வளோ தான் இருக்கணுன்றதில் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் இந்த அளவுக்கு வித் மெஷர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இது வந்து இப்போ நம்ம ரோல் பண்ணணும். இது ரோல் பண்ணுறதுக்காக நான் ஒரு பேனாவோட ரீஃபில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எது இருந்தாலும் பேனா ரீஃபிலோ இல்லை டூத் பிக் அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக அந்த டைமண்ட் ஷேப்பில் கொஞ்சம் பேப்பர் மீறும், அதில் மட்டும் கொஞ்சம் க்ளூ போட்டு நீங்கள் ஒட்டிக்கணும். ஸோ தட் அந்த ஸ்டிக் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த ரோல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி கொஞ்சம் நிறைய ரோல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நானும் இந்த கிராஃப்ட்டுக்காக கொஞ்சம் ரோல் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வேஸ்ட் பண்ணுறதுக்கு அடியில் ஒரு பேஸ்மெண்ட் கொடுக்கணும் நம்ம. அதுக்காக நான் வந்து ஒரு காட்டன் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். அதில் சர்க்கிள் ஷேப்பில் வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 பீஸு தேவைப்படும் நமக்கு. ஸோ இப்போ ஒரு பீஸ் கீழே வச்சு அதில் க்ளூ வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு போட்டிருக்க க்ளூ எல்லா இடத்துலையும் நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்த இந்த நியூஸ் பேப்பர் எடுத்து ஒரு எண்டை மட்டும் வச்சுக்கோங்க. அது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் திரும்பவும் அதுக்கு மேலே இன்னொரு லேயர் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ரவுண்ட் ஷேப்பு கார்ட்போர்டு எடுத்து அது மேலே வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டிக்கிட்டு அது காயணும் நல்லா. அது ஒரு 2-3 மினிட்ஸ் டைமில் காஞ்சிரும். அந்த மாதிரி வச்சு ஒட்டி காய வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் க்ளூ போட்டு ஒட்டிட்டு அங்கே இந்த மாதிரி இன்னொரு நியூஸ் பேப்பரை ஒட்டுறேன். நியூஸ் பேப்பர் ஒட்டினதுக்கப்புறம் அதுக்கு அடியில் இருக்க பேப்பரை எடுத்து இந்த பேப்பர் மேலே ஃபோல்ட் பண்ணுங்கள். அது இந்த எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கு அடியில் இருக்க பேப்பர் எடுத்து மறுபடியும் ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு டைமில் வந்து நியூஸ் பேப்பர் வந்து தீர்ற ஸ்டேஜில் இருக்கும். அப்போ தீர்ற ஸ்டேஜில் இன்னொரு பேப்பர் எடுத்து நடுவில் வந்து ஒரு ஹோல் இருக்கும். அந்த நியூஸ் பேப்பருக்குள்ளே இதை விட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். விரலை நல்லா அழுத்தி பிடிச்சி நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ தட் அந்த ஷேப் மாறாமல் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு வரும். இது கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் தீரப்போகுது. ஸோ நான் அதில் இன்னொரு நியூஸ் பேப்பரோட இதை எடுத்து அதுக்குள்ளே அந்த ஹோல்குள்ளே சொருவிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எப்பப்பெல்லாம் தீருதோ அப்பப்பெல்லாம் இன்னொரு ரோல் எடுத்து அதுக்குள்ளே விட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணி எந்தளவுக்கு உங்களுக்கு ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையான ஹைட் அளவுக்கு நான் இது பண்ணிட்டேன். ஸோ கடைசியில் இருக்க நியூஸ் பேப்பரை வந்து இந்த மாதிரி க்ளூ ஒட்டி அதை மடித்து ஒட்டிக்கோங்க. ஒரு வேளை ஏதாவது கொஞ்சம் லெங்க்தியாக இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கொஞ்சமாக விட்டு அங்கே க்ளூ ஒட்டி நீங்கள் உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணி அதை ஒட்டிடுங்க. அதை ஒட்டி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து கலர் பண்ணணும். இதுக்கு வந்து நான் ப்ரௌன் கலர் அக்ராலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெயிண்டிங் ப்ரஷ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கலர் சூட்டபுளாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரௌன் கலர் வந்து நான் ஃபுல்லாக அடிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் சின்ன சின்ன கேப்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தெரியாத அளவுக்கு நீங்கள்
அடிச்சுக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக கலர் பண்ணிட்டேன். இதில் நான் உள் பக்கத்தில் கலர் பண்ணல, உங்களுக்கு வேணால் நீங்கள் உள்ளாரையும் கலர் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ளவர் வேஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எந்த கலரில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ ஆல்.